அப்போஸ்தலர்கள் 12:21 தலைவர் பிரசங்கம் பண்றார் ராஜா. 22 ஜனங்கள் தான் கத்துனாங்க, மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம். இது ஒரு குற்றமாயா? தேவ சத்தம் போல இருக்குன்னு ராஜாவை அள்ளி விட்டாங்க. பாருங்க 23 22க்கு 23ல இவன் என்ன பண்ண முடியும்? இப்ப பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். எவ்வளவு சூப்பரா இருக்கு. உடம்பு ஃபுல்லா புழு, உடம்பு இப்படி தோன்றனா புழு, சொரிஞ்சா புழு. இப்போ இவன் என்னையா தப்பு பண்ணான்? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். அப்ப பிரசங்கம் பண்றான், மக்கள் புகழ்ந்த உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும்? டேய் வாயை வச்சு சும்மா இருங்கடா, கர்த்தர் தாண்டா எல்லாம் காரணம் அப்படின்னு கர்த்தருக்கு மகிமையை திருப்பி விடாம அமைதியா இருந்துட்டான். அதனால தான் சொல்றேன், உங்களை யாராவது புகழும்போது பேச்சை திருப்பி விடுறதுக்கு வழியை பாருங்க. தூசிக்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது.